ரொம்பலாம் யோசிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போய் தொலை இங்க இருந்து. சத்தி, திடீர் மாதிரி பண்ணாத. முத கீழ இருங்க. மாமா, தயவு செஞ்சு பக்கத்துல வராதீங்க. அங்கேயே நில்லுங்க. சத்தி, அவசரப்பட்டு ஏதாவது முட்டாத்தனமா பண்ணாத. மாமா, நான் ஒன்னும் அவசரப்படல மாமா. உங்களுக்கு எது சந்தோஷம் சொன்னீங்களோ நான் அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சென்டிமெண்டா பேசி கவுக்கலாம் பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. சென்டிமெண்டா? அது உங்களுக்கு என்னைக்குமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் சாக போறேன். பைத்தியம் மாதிரி பேசாத. ஆமா மாமா, நான் பைத்தியம் தான். நீங்க கட்டின தாலிக்காக உங்க மேல பைத்தியமா தான் மாமா ஆயிட்டேன். உங்க சந்தோஷத்துக்காக தான் மாமா நான் சாக போறேன். என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, போடி. சத்தி, 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 என்னாச்சு தெரியலையே. கீழே போய் பார்க்கிறேன். என்ன மாமா, பயந்துட்டீங்களா? அதான பார்த்தேன். நீ அது சாகரதாவு. நீ 10 பேரை சாகடிச்சிட்டு தானே சாவ. மாமா, நான் செத்து போயிடுவேன் தானே நீங்க பதறி என்னை காப்பாத்த வந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாடியில இருந்து கீழே விழுந்தல, முழுசா அடிபட்டிருக்கா இல்ல அரைகுறையா அடிபட்டிருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓ, இல்லன்னா மேல 2 கல்ல தூக்கி போட்டுறலான்னு வந்தேன். மாமா, சும்மா சமாளிக்காதீங்க மாமா. நீங்க இவ்வளவு நேரம் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி சக்தி சக்தி சக்தின்னு தேடினத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ நிஜமாவே செத்துட்டியா இல்லையா தான் பார்க்க வந்தேன். மாமா, இதுக்குதான் பொண்டாட்டி எப்பவுமே பகச்சுக்க கூடாது சொல்றது. கையோடு எப்ப பாரு இந்த மாதிரி ஏட கூடமா தான் பேசிட்டு இருப்பியா? நீ சொல்ற மாதிரி எனக்கு அடி விழணும்னா தினம் 100 அடி எனக்கு விழணும். சுபத்ரா, என் செல்லமா, என் செல்லமா, ஓடியா 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 ஓடியா. என்னம்மா, எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிடுற? அம்மா, என்ன ரொம்ப குஷியா இருக்க? ஆமா, ரொம்ப குஷியா இருக்கேன். இத்தனை நாள் நாம எதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அது இப்ப நடக்க போகுது. நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, அந்த சக்தி இருக்காளே, அவ நம்ம வீட்டை விட்டு சீக்கிரம் போறா. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? அட ஆமாமா, நிஜமா தான் சொல்றேன். சிவாவும் சக்தியும் நேத்தி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஜட்ஜி சீக்கிரமே டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த சக்தி இந்த வீட்டை விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சியை ஈஸியா விரட்டிடலாம். அம்மாடி, இப்பதான் அவ்வளவு சக்தி மாதிரி அதிரடியில இறங்கிட்டாளம்மா. அம்மா, அவ என்னதான் அதிரடியா இறங்கினாலும் சக்தி இருக்காங்கிற தைரியத்துலதான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காமா. அந்த சக்தியை நம்ம வீட்டை விட்டு விரட்டிட்டா அவெல்லாம் நமக்கு சுண்டக்க மாதிரிமா. சும்மா தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏமா, அப்போ அந்த சக்தி சிவாவுக்கு இடையில இன்னும் ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுருவோமா? ஏமா அப்படி சொல்ற? இல்லம்மா, எப்படியும் டைவர்ஸ் கிடைக்க போகுது. அந்த பிச்சைக்கார கழுதிய சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்திடலாம்ல. அது மட்டும் செய்யவே கூடாதுமா. இப்ப என்ன நடந்தாலும் நாம கண்டுக்கவே கூடாது. அப்பதான் அவங்களாவே பிரிஞ்சு போயிடுவாங்க. இவ்வளவு தூரம் பொறுத்துக்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்குவோமே. இதுக்கிடையில அந்த சக்தி ஆட்டத்தை கலைக்க ஏதாவது ட்ரை பண்ணுவா. ஆனா எதுக்கும் ரியாக்ட் பண்ணவே கூடாதுமா. என்னமா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது.
என்னங்க போன வேலை விஷயம் என்னங்க ஆச்சு? நீங்க நல்ல செய்தியோட வருவீங்கன்னு உங்களுக்கு குலோப் ஜாமுன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சொல்லுங்க, வேலை கிடைச்சிருச்சா? என்னங்க நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சைலண்டா இருக்கீங்க. என்னன்னு சொன்னா தானங்க தெரியும். என் லைஃப்பில் நான் எவ்வளோ பின்தங்கியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது மீனாட்சி. ஏங்க நீங்க வேலை கேட்ட இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க வேலை இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மீனாட்சி. அடுத்தடுத்த கம்பெனியில் போய் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க என் அண்ணன் கம்பெனிலேயே ராஜா மாதிரி வேலை செஞ்ச எனக்கு மற்ற கம்பெனிலாம் போய் வேலை செய்ய மனசு வராதான். உன் அண்ணன்கிட்டே கேட்டு ஏதாச்சும் தனியாக பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானேன்னு அட்வைஸ் பண்ணுறானுங்க. ஒருத்தெல்லாம் கேட்குறான், உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு சொத்து தகராறான்னு. இன்னொருத்தன் சொல்கிறான் நான் என்ன விளையாட்டுத்தனமாக இருக்கேன்னு. ஏன்னா மற்றவன் கம்பெனிலாம் போய் அடுத்தவன் கீழே வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, பேசாமல் உங்கள் அண்ணன் கம்பெனிலே சேர்ந்துருன்னு சொல்கிறானுங்க. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் மீனாட்சி சாமி, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு ப்ரொஃபஷன் வேறுன்னு. சோ வாழ்க்கையில இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. முதல் அடியே செருப்படியாக இருக்குது, இதுலங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறது. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? பாசிட்டிவா யோசிங்க. ம்? ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. சும்மா இருங்க சாமி, கடுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு. என்கரேஜ் பண்ண உடனே எழுந்து போய் வேலை தேடுற மூடில் ஒன்றும் நான் இல்லை. எனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் சிவா கம்பெனி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவன் கம்பெனிக்கே வேலைக்கு போகிறேன் சாமி. சரி அப்படியே செய்யுங்க, அதான் உங்களுக்கும் சேஃப். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அண்ணன் கம்பெனில வேலை செஞ்சோமா, ஜாலியா இருந்தோமா, அப்பப்போ செலவுக்கு அவர்கிட்டே பணம் கேட்டுட்டு இருப்போம். அதான் சரி. நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறப்பாங்க, அதுக்கான செலவையும் நம்ம அவர்கிட்டே கேட்போம். நம்ம குழந்தைங்க வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் என்னெல்லாம் செலவு இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்போங்க. நாளைக்கு குழந்தைங்க என்கிட்ட கேட்பாங்க, அப்பா எங்கம்மா வேலை செய்யறாங்கன்னு, பெரியப்பா கம்பெனில வேலை பாக்குறாருன்னு பெருமையா சொல்லுவேங்க. என்ன மீனாட்சி சாமி, என்ன கையாளாதவன் குத்தி காட்டுறீங்களா? ஐயோ அதை ஏங்க நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்க? நான் உங்களை ஊக்கப்படுத்துறதா எடுத்துக்கோங்க. நான் இப்படி சொல்றதுனால நீங்க கோவப்பட்டா அதுதான் கையால் ஆகாத தனம். அதே நான் சொன்னது தப்புன்னு நிரூபிச்சுட்டா அதுதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கான அர்த்தம். நான் எங்க உங்களை குத்தி கட்ட போறேன்? அப்படி சொன்னாலாவது உங்களுக்குள்ள இருக்கிற கோவம் வெளியில வந்து ஏதாவது முயற்சி பண்ணுவீங்கன்னு தான் அப்படி சொன்னேன். உங்களையும் உங்க அண்ணனையும் பிரிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். உங்க அண்ணனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, ஆனா உங்களுக்குன்னு ஒரு அடையாளமும் இல்ல. இல்லன்னு சொல்றதை விட இன்னும் நீங்க அதை உருவாக்கிக்கலன்னு தான் சொல்லணும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. உருவாக்குன்னா எப்படி சாமி உருவாக்குங்க? எல்லாத்தையும் வேலை கேட்டேன், அதான் யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? பிசினஸ் பண்ணுங்க. பிஸ்னஸ்னா என்ன பிஸ்னஸ்? ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் அதை யோசிங்க. எனக்கு நல்லா லவ் பண்ண தான் தெரியும், ஆனால் அதை வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதை விட்டா நான் நல்லா வாய் பேசுவேன். இந்த டிவிலலாம் விவாத மேடம் நடத்துவாங்கல்ல, அதில் போய் நான் கலந்துக்கிறேன், செம்மையாக காசு கிடைக்கும்ல. ஏன் அதுக்கு அப்படி முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். அதை விட்டா நான் நடிக்கிறதுக்கு தான் போகணும். நான் வேணா டிவியில் போய் ஆங்கர் ஆகிட்டுமா? நான்லாம் ஆங்கர் ஆனு வச்சுங்களேன், சும்மா தெறிக்க விடுவேன். இப்போ இருக்கிற ஆங்கர்ஸுக்கெல்லாம் சும்மா செம்ம டஃப் கொடுப்பேன். என்ன எதை சொன்னாலும் மறைக்கிறீங்க? அப்போ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதே சொல்லுங்க. ப்ளீஸ்ங்க, இப்பயாவது கொஞ்சம் பொறுப்பா ஏதாவது யோசிங்க. நான் என்ன பண்ணுறது? வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்கிறேன், எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குது. பசி எடுக்குது.
கையில் என்ன வச்சிருக்கீங்க? குலோப் ஜாமுனா? கொடுங்க. சாப்பிட்டாலாச்சும் எதாவது யோசிக்க முடியுதான்னு பார்க்குறேன். மீனாட்சி சாமி சூப்பரா இருக்கு. நீங்களே செஞ்சீங்களா? ம். உங்க கைப்பக்குமே தனி மீனாட்சி சாமி. செம்மையா செய்றீங்க. இதெல்லாம் எங்க மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸை கத்திட்டீங்களா? ம். ஆமா. செம்மையா இருக்கு. ஏங்க ம். எனக்கு ஒரு யோசனை. என்ன சாமி? ஆ, பேசாம நம்ம கேட்டரிங் சர்வீஸ் பண்ண என்ன? கேட்டரிங் சர்வீஸா? ஆமாங்க. என்கிட்ட கை பக்குவம் இருக்கு. நீங்க அதை எப்படியும் பேசி வித்துருவீங்க. எப்படி? நீங்க சமைச்சு வைப்பீங்க, அதை நான் ரோட்ல போய் விற்கணுமா? ஐயோ, அப்படியே எடுத்துக்கிறீங்க. நம்ம சின்னதா பண்ணாம பெருசா பண்ணலாம். பெரிய பெரிய கம்பெனில ஆர்டர் எடுப்போம். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், சின்ன சின்ன பார்ட்டி ஹால்னு எல்லாத்துலயும் நம்ம ஆர்டர் எடுப்போங்க. நீங்க சொல்றத பார்த்தா நல்லாதான் இருக்கு சாமி. ஆமாங்க. ஆ, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக அதுல லாபம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே மாறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அலையவே வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலயே எல்லா வேலையும் செய்யலாங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா. சரி வாங்க. அப்ப சிவா அம்மாட்டெல்லாம் சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிடலாமா? ஆ, அதுவும் கரெக்ட் தான். வாங்க. மா அம்மா படி. என்ன சுந்தர், எதுக்கு கூப்பிட்ட? மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா? ஒரு நிமிஷமா. சிவா, சக்தி. சுபத்ரா, என்னம்மா இவன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கான்? என்னவா தான் இருக்கும்? யாருக்கு தெரியும்? ம். என்னடா? ஆ? உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். முக்கியமான விஷயமா? அம்மா, நான் சிவா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக போறதில்ல. ஏண்டா, என்ன பண்ண போற? ம். தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்னது? ஏண்டா நீ தனியா பிசினஸ் பண்ண போறியா? ஆமா பாட்டி. என்னடா இது புது பழக்கம்? தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்ற? அதான் உன் அண்ணன் கம்பெனில இருக்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீ எதுக்கு தனியா போய் கஷ்டப்படணும்? மா, தனியா போனா கஷ்டம் தான் பண்ணணுமா? அப்படியே கஷ்டப்பட்டாதான் என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்படாம அடைய முடியாதுமா. நான் தனியா பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேமா. டேய், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன பையன்டா. உனக்கு அந்த அளவுக்குலாம் அனுபவம் பத்தாது. சொன்னா கேளு சுந்தர், நீ சிவா கம்பெனிலேயே வேலை பாரு. வேணும்னா சிவா கம்பெனிலேயே உனக்கு பெருசா போஸ்டிங் போட்டுக்கலாம். என்ன சொல்ற? அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை. அவரை விட்டுருங்க. அவர் தனியா பிசினஸ் பண்ணட்டும். ஏன் அத்தை அவர் இப்படி டிஸ்கரேஜ் பண்றீங்க? அவருக்கு ஒண்ணும் தெரியாது, சின்ன பையன்னு சொல்லிதான் இது வரைக்கும் அவரு சொந்தமா எதுவுமே செய்யாம இருக்காரு. தயவு செஞ்சு இனிமேலாவது அவரை சுயமா ஏதாவது செய்ய விடுங்க. என்ன மீனாட்சி, என் பசங்களை பிரிக்கலான்னு பாக்குறியா? அத்தை, அவர் தனியா பிசினஸ் பண்ணிட்டு விடுங்கன்னு தானே சொல்றேன். அதுக்கே அவங்களை பிரிக்கிற ஆதிதானே சொல்றீங்க? ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இப்படி பேசினதும் இல்ல, நினைச்சதும் இல்ல.
இப்ப இப்படி பேசுறான்னா அதுக்கு நீ தானே காரணம். நீதான் ஏதோ சொல்லி அவன் மனச மாத்திருக்க. அம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம மீனாட்சி திட்டிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வீட்ல நானே தனியா அதை முடிவு பண்ண கூடாதா? நானே சொல்றேம்மா, நான் தனியா பிசினஸ் தான் பண்ண போறேன். அதுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. டேய் சுந்தர், என்ன பேசுற நீ? அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா? நான் பேசுனது எதுவும் தப்புன்னு தெரியல. பேசாத. நீ அம்மா கிட்ட சாரி கேளு. சாரி கேளுடா. சாரிம்மா. டேய் சிவா, நீ அது சொல்றா? அவன பிசினஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. அவன் சின்ன பையன்டா. இவதான் ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சிருப்பா. அம்மா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் இவங்கிட்ட என்னன்னு கேக்குறேன். டேய் சுந்தர், என்ன இப்போ திடீர்னு தனியா பிசினஸ் பண்ணணுங்கிற? அப்போ இத்தனை நாள நான் சொன்னதெல்லாம் உனக்கு உரைக்கல இல்ல? இப்போ வந்து திடீர்னு சொல்ற? ஆமா, நீ இந்த முடிவு எடுக்க யார் காரணம்? சொல்றா, யார் காரணம்? நான் தான் சொன்னேன். நீதான் காரணமாடி தானே பார்த்தேன். சிவா, நான் சொல்லல பாத்தியா? நீ சொன்னது உண்மையை ஒத்துக்கிறா. நான் சொன்னதுக்கு இவன் என்னைய எதிர்த்து பேசுறான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி ஆகணும். நீ என்னன்னு கேளு. அத்தை, தயவு செஞ்சு இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்காதீங்க. மீனாட்சி, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும். அதுக்காக தான். மத்தபடி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு சுத்தமா இல்லைங்க. ஊர் உலகத்துல பல பேர் இவரை அண்ணன் நிழல்ல வாழ்றவர்னு சொல்றாங்க. அத ஒரு பொண்டாட்டியா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. சின்னதோ பெருசோ இவருக்குன்னு ஒரு தொழில் வேணும். அதுக்காக தான். நான் எடுத்த முடிவு தப்புன்னா தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இப்ப கை தட்டான்னு புரியலையே. சூப்பர் மீனாட்சி, இததான் நான் எதிர்பார்த்தேன். சூப்பர் மீனாட்சியா? சுந்தர் இனிமே லைஃப்ல பெரிய ஆளாயிருவான். இவன் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். ஆனா நீங்க அவனுக்கு கொடுக்கற நம்பிக்கையில கண்டிப்பா அவன் பெரிய ஆளாயிருவான். அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. சிவா, என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அம்மா, அவனே இன்னைக்குதான் சுயமா ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதுவும் மீனாட்சி சொல்லி. அதுக்கு நம்ம மீனாட்சியை பாராட்டணுமா? அதை விட்டுட்டு அவங்கள நம்ம திட்டக்கூடாது. தயவு செஞ்சு சுந்தர் இனிமே சின்ன பையனை சொல்லி சொல்லி அவனை நம்மளே மட்டம் தட்ட வேண்டாம். அவனுக்குன்னு ஒரு இடம் கொடுப்போம். அப்பதான் அவன் பெரிய ஆளா வருவான். மீனாட்சி, இப்ப நான் சொல்றேன், சுந்தர தனியாவே பிசினஸ் பண்ண சொல்லுங்க.